துரைசாமி அவர்கள் வெளியேறியிருந்தால் அனைவரும் குடியில் அறிந்து வருமாறு இடையில வராதீங்க. இங்க பாருங்க. இப்ப நின்று எப்ப எடுக்க போடுங்க தோலை. இங்க பாருங்க தோலை. அப்படியே இங்க பாருங்க சார். அண்ணா வரும். ஓகே தோலை. போடுங்க போடுங்க. பூ போடுங்க. ஓகே தோலை. அங்கே பாருங்க தோலை. முருகன் நீங்கள் போடுங்க. நம்ம டீம் அப்படியே என்னங்க. அவ்வளோதான். ஓகே மேலே ஃபோட்டோ வரும். அமுத்திட்டீங்கன்னா மேலே ஃபோட்டோ எடுத்துரும். ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோட்டோ வீடியோவா? நிகழ்ச்சியுடன் அடுத்த நிகழ்ச்சியாக தலைமுறை படத்துடைய திருப்புழா முடிக்கின்றது. அடுத்தபடியாக நம்முடைய கட்சியினுடைய தோழர்கள் மற்றும் தோழர்கள் இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சிலின் முதல் மாநில அமைப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் தமிழகத்தின் தொழிற்பாடு மக்களுடைய பிரதிநிதி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் சென்னை மாவட்டம் சார்பாக முதற்கண் வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். அஞ்சலி தீர்மானம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடி உயிர் வைத்த நம்முடைய அத்தனை தோழர்களுக்கும் முதலில் அஞ்சலி செலுத்துகிறேன். பல்வேறு போராட்டங்கள் முதல் தொடங்கிய இந்த மதுரை மாணவர்கள், அதே போல தொழிற்சங்க தலைவர் போட்டிக்கு பிறந்த இந்த மதுரை மாணவர்கள் இந்த மாநாட்டை நடத்துவதும் ஈழத்தினுடைய இந்த மாநாட்டு குழு பெருமைப்படுகிறது. இந்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொழிற்சங்கம் இருந்தாலும் ஒரு புதிதாக தொழிற்சங்கத்தை துவங்க வேண்டும் என்கிற தோழர்களுடைய விருப்பத்தை கிழங்க அன்றைக்கிலே தோழர் மாநில செயலாளர் எஸ் பாஸ்கரனுடைய வழிகாட்டுதலோடு இது அரங்கத்தில் ஒரு 5வது மாதம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி இதற்கு பின்னாலே வர இருக்கிற ஒரு பெத்தாசி ஆசிரியர்கள் தெளிவான அறிக்கையிலே குறிப்பிடுவார். இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைத்த பிறகு கிட்டத்தட்ட 10 மாவட்டத்தில் இந்த தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டு நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் தான் இங்கு பிரதிநிதி தோழர்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். இது முதல் மாநில மாநாடு. அன்போடு வரவேற்ற அவர்களே, நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சிலுடைய இந்த அமைப்புமுறை மாநாட்டிற்கு இந்திய ஐக்கிய பொது உடைமை கட்சியினுடைய, அதாவது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேனுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பாக
மனமார்ந்த புகழ்ச்சியை வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்தியாவின் தொழிற்சங்கத்தினுடைய தொடக்கமே தமிழகத்தில் தான் நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக சென்னையில் தான். சென்னையிலே தோழர்கள் சக்கரை செட்டியார் போன்ற அற்புதமான தோழர்கள், தொன்னிக்கா போன்ற தோழர்கள் தான் முதல்ல சென்னையில் மெட்ராஸ் லேபர் யூனியன் என்ற தொழிற்சங்கத்தை தொடங்கினார்கள். அது இந்திய விடுதலைக்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட தொழிற்சங்க அமைப்பு என்பது தமிழகத்தில் தான் இந்தியாவிலே முதன்முறையாக தொடங்கப்பட்டது என்பதை நாம் தமிழர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் தான் முதன்முறையாக சிவப்பு கொடியிலே ஒரு தேசியம் முன்னாடி வரலாம். இந்தியாவிலே முதன்முறையாக பொன்னிய சுத்தியல்வாய் பதித்த செங்கொடி என்பது சென்னையில் தான் முதன்முறையாக ஏற்றப்பட்டது. கடந்த நூற்றாண்டிலே 1971 101 ஆண்டுகள் ஆயிற்று. 1921 மே 1 அன்று பொன்னிய கலர் மஞ்சள் கலர் நாம் வச்சுக்கோங்க. இதே கலருடன் கூடிய சுத்தியல்வாய் பதித்த செங்கொடி தான் முதன்முறையாக இந்தியாவிலே ஏற்றப்பட்ட கொடி. அதைத் தொடர்ந்து இந்தியாவிலே அடுத்த ஆண்டு கான்பூரிலே தொடங்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலாவது துவக்க மாநாடு 1925 டிசம்பர் 25. அந்த மாநாட்டிலும் ஏற்றப்பட்ட கொடிகளை நம்ம கொடியில யூசிபிஐனுடைய கொடியில பதிக்கப்பட்ட கொடியை இதே பொன்னிய சுத்தியல்வாய் பதித்த கொடிதான். 2 இடங்களிலும் கொடியை ஏற்றி வைத்த நம் தமிழகத்து போல இந்தியாவினுடைய கம்யூனிசத்தின் தொடக்க ஆரம்பத்திலே இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை காலூன்றிய அன்புத்தோட சிங்காரவேலால் இந்த 2 கொடியேற்றப்பட்டது, செங்கொடி ஏற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியால்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பல்வேறு இடங்களிலே பல்வேறு இயக்கத்தில் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்களால் பிளவுபட்டுள்ள பொழுதும் அனைத்து இயக்கங்களிலும் இயக்கப்படக்கூடிய செங்கொடிக்கு வித்திட்டவர் தமிழகத்தை சார்ந்த பொதுவுடைமை சிற்பி தோழர் சிங்காரவேலர். இந்த இதில் நாம் தமிழர்களாக இத்தகைய பொறுமை மிக்க தமிழகத்தில் தான் மிக துரதிர்ஷ்டவசமாக 1900 முழக்கம் அல்ல, உண்மையிலேயே உலக நம்முடைய மாநாடு விலைக்கு பேச வலியுறுத்துள்ள டாக்டர் KSG குமார் அவர்களுக்கு நம்முடைய கட்சியுடைய மாநில அவர்கள் பொன்னாடிகளுக்கு தெரிவிக்கிறார்கள். அனைத்து தோழரும் தலைவரிசை இருக்குமாறு கேட்டுக்கொள்ளலாம். இந்த இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் தமிழ் மாநில அமைப்பு மாநாட்டுக்கு எனக்கு அழைப்பு பிடித்த தோழர் அவர்களுக்கு எனது பணிவர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தலைமை தாங்கி தலைமைக்குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தோழர் கே காமராஜ் அவர்களே, தோழர் எம் மூர்த்தி அவர்களே, தோழர் எம் சம்சுதீன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர் ஆர் சொர்ணகுமார் அவர்களே, அஞ்சலி தீர்மானம் தோழர் இ தயாளர் அவர்கள் துவக்க உரையாக தோழர் எஸ் பாஸ்கர் அவர்களே, அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கின்ற பிரகாஷ் ஆசாத் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஜெய்சிங் அவர்களே, எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் பார்த்துச்சு. நீங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவரை அதுக்காகவே தான் வந்து உடனே காலையில் வந்து திடீர்னு உடனே ஓடி வந்தேன். சாயங்காலம் அட்டன் பண்றதா இருந்துச்சு. உங்களுடைய உட்கார சொன்ன கூட அதான் உட்கார்ல. ஏன்னா இது உங்களோட டெலிகேட் மீட்டிங். உங்களோட டெலிகேட் மீட்டிங்ல மேலே உட்கார சரியா இருக்கிறது பின்னாடி உட்கார்ந்து பரவாயில்ல. அண்ணன் அவர்கள் பேசியது போல ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது நான் கேட்டேன், இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் அவங்களோட டெலிகேட் மீட்டிங்ல எந்த மற்றவர்களை அழைத்தது கிடையாது. இப்ப புதுசாக வச்சிருக்கிறாங்க. இது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்ப சரி அழைத்தார்கள், அழைத்து விட்டார்கள், போய் ஆகணும் அப்படின்னு வந்துச்சு. நான் வரவே சொல்லி உங்க டெலிகேட் மீட்டிங்க உங்க டெலிகேட் எல்லாம் ரெசல்யூஷன் பண்ணுவீங்க, அப்ப எங்களை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட தோழர்கிட்ட. இல்ல நீங்க வந்து உடனே வந்து போக, நீங்க வந்துருக்க, நீங்க வந்து பார்க்க வாங்க.
அதனால வந்ததுக்காக இங்க வந்து பார்த்தது எல்லாம் மிக சந்தோஷம். என்ன ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னா தொழிலாளர் நண்பர்களாக நாம் சேர்ந்திருக்கின்றோம் என்றுதான். ஏன்னா என்கிட்ட ஒரு ஃபோரம் இருக்கு, ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோரம். ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோரம்ல எல்லாருமே இருக்கிறோம். ஆனா ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோரம்ல நீங்க இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு மிக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு அமைப்பு இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கல, உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே என்னால் பார்க்க முடிகிறது. அந்த உருவெடுத்து வருவது வந்து இந்த இடத்துல முடிச்சிடாம அது இயக்கங்களுக்குள்ளும் ஊடுருவ வேண்டும், அதுக்குள்ள சேரணும். அதுக்கான முயற்சியில நானும் உங்க கூட நிற்போம், மாமா மகுஜன் மாமா உங்க கூட நிற்பாங்க. எல்லாருமே இருந்து அந்த ஐக்கிய குழுக்குள் நீங்கள் இணைய வேண்டும். இணைந்து இனிமேல் மிக ஒவ்வொரு தொழிற்சங்க கூட்டங்களுக்குள்ளேயே நீங்க வந்து இதை இன்னும் அழகாக எடுத்து செல்ல வேண்டும். ஏன் சொல்றேன்னா, நாங்கள் ஐஎன்டிசின்னு சொல்லலாம், தேசிய பாஞ்சாலைன்னு சொல்லலாம். மகுஜன் தெரியும் எங்க அப்பா. ஆனா நான் வந்து அகில தலைமை வேண்டும். நான் பேச சொன்ன போல நம்ம அமைப்புக்கு யூசிபிஐக்கு எந்த வகையான உதவி வேணாலும் எப்போது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கு. தொழிற்சங்க உதவியா இருந்தாலும் இயக்க உதவியா இருந்தாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த அடிப்படையில எங்களுக்கு வந்து அகில இந்திய அமைப்புல ஒரு அமைப்பு தேவைப்படுது. இன்னைக்கு யூடியூப் வந்து இன்னைக்கு போற சொன்ன மாதிரி தோழர் முன்னாடி பேச குமார் சொன்ன மாதிரி டிஎம்எஸ் 1 2வது ஏஐபிசி 3வது சிஐபி 10வது இடத்துல யூடியூஸ் இருக்கு. ஏஐபிசி 2வது இடம் வந்ததுக்கு காரணம் என்னால தெரிஞ்சுக்கல. கட்டிட தொழிலாளர் சங்கமே வேணான்னு இன்னைக்கு தலைமை சொல்லுகிற போது அந்த கட்டிட தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கி விடுங்க. இங்க அந்த உறுப்பினர் 5 லட்சம் பேர். அந்த உறுப்பினரை கொண்டு போய் பி ஃபார்ம் கொடுத்ததனுடைய விளைவாக தான் இன்னைக்கு 6-7வது இடத்துல இருந்த ஏஐபிசி இன்றைக்கு 2வது. ஆகவே இந்த மாணவர் பருவத்தில் இருந்து இந்த இயக்கம் வளர வேண்டும். இந்த இயக்கத்துடைய தோழர்கள் எல்லாம் அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய தோழர்கள் என்று அந்த அடிப்படையில தான் அந்த இயக்கத்தில் வேலை செய்தேன். உள்ள போய் பார்த்தீங்கன்னா குப்பைக்குள்ள பெரிய ஆளாகிறான். சில விஷயங்கள் சொல்லணும். எங்க கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் கடவுள் இருக்கிற நம்பிக்கை புத்தகம் படிச்சுப்பாரு. 1500 பக்கம் படிக்க படிக்க அது கல்வி 40 லட்சம் பேர். அதனுடைய பாதிப்பு தான் இன்னைக்கு ட்ரம்ப் சொன்னார். அமெரிக்காவில் என்ன சொல்றாரு? 100% வெளியாகும். என்ன வாங்க பெட்ரோல் எங்கெண்டு வாங்குறது? ரஷ்யா கிட்ட வாங்குறது இல்லை. 1 லிட்டர் 20 ரூபாய்க்கு வாங்க. அந்த ரிட்டர்ன் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம கொடுக்க வேண்டிய 60 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் அம்பானி அதானி போன்ற தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு நமக்கு விற்கிறது 1 லிட்டருக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் நம்ம விற்கிறோம் சொன்னா 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அதனால இந்த தேசம் கொலைகாரர்கள் இல்ல, கொள்ளை ஓட்டு மட்டும் தெரியுது சார். அகங்காரம் எவ்வளவு பெரிய. அதே மாதிரி சுற்றுலா தலங்கள் வந்து அவங்க பாதிப்பு போடணும். ரிசர்வ் பேங்க் விஷயம் தெரியல, 33% கள்ள போட்டு போயிருக்கு சார். தெரியுமா? ரிசர்வ் பேங்க் கவர்னர் நியூஸ் பண்றான். யார் கேட்கறது? கேட்டாக்க நம்ம சோனியா இந்த அம்மா நம்ம பிரியங்காரோ ராகுலோ கேட்ட அவங்களும் எதிர்த்து போராட முடியும். 100 ரூபாய் நீங்க கையில வச்சுக்கிட்டா 33% கள்ள நோட்டுன்னு ரொம்ப ரிசர்வ் பேங்க் சொல்றான். எப்பேற்பட்ட ஐயாயிரம் ஆட்சி நாட்டில் வந்துருக்குங்க. ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு ரூபாய் பிரிண்ட் எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு? 18 லட்சம் கோடி. நீங்க எவ்வளவு ரூபாய் இல்லை? 25 லட்சம் கோடி வெளியில சப்ஜெக்ஷன் இருக்கு. எப்படி போச்சு? யார் அடிக்கிறது ரூபாய் நோட்டெல்லாம்? உங்களுடைய இந்த தேசம் பெறுவதற்கு காரணம் நீதித்துறை. இன்னைக்கு கட்டிருக்கிறது காரணம் நீதித்துறை, நிர்வாகத்துறை, நாடாளுமன்றம், லெஜிஸ்லேட்டிவ், பத்திரிகை. இவர்கள் அனைவருமே உழைக்கிற மக்களுக்கு, குறிப்பாக இடதுசாரிகளுக்கு எதிராக. ஏன் சொல்றேன்னா, இந்த நாடு இன்னைக்கு குட்டிச்சவரானதுக்கு காரணம் தலைமை நீதிபதியா ஒருத்தர் தமிழ்நாட்டில். அவர் வந்து அமித்ஷாவுக்கு விடுதலை சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்த விளைவு இன்னைக்கு நாடே குட்டிச்சவராயிரம். அன்றைக்கு அவர் வந்து ஜெயில முடிச்சு போட்டிருந்தா கேள்வி போட்டாங்க. ஒரு நீதிபதி பெருமாட்டம் சார். நீங்க நம்ம மக்களை நீதித்துறை விலைக்கு வாங்கி விட்டார்கள். எலெக்ஷன் கமிஷன் விலைக்கு வாங்கி விட்டார்கள். பத்திரிகைக்காரர்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள். ஊடகத்தை விலைக்கு வாங்கி விட்டார்கள். இப்படி மிகப்பெரிய அம்பானி அதானி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விலைக்கு வாங்கி விட்டார்கள். யார விலைக்கு வாங்கல? நீங்க மக்கள் நீங்க என்ன போட்டு போனீங்க? அரசியல சாப்பிட்டு போட்டப்ப உண்மையா
இருக்கிறாங்களா சார்? நான் பார்த்தது இல்லை. நான் பாஸ்கர் ஆபீஸ் போனாக்கா யாரும் போனாலுமே ஆபீஸா போனாங்க ஒரு மனிதாபிமானம் இல்லை. கம்யூனிஸ்டா உண்மையான கம்யூனிஸ்டா நீங்க நம்ம பார்க்கணும் சொல்லி சொல்ற பெருமைக்கு சொல்லுங்க. அப்படி இயக்கம் இருந்திருந்தா இன்றைக்கு இந்தியா தொழிற்சங்க தலைவரும் மாநில தொழிற்சங்க துணைத் தலைவருமான எஸ் மகபூப் கான் ஜான் அவர்கள் தலைவர்கள் சிறு விளையாட்டுவார்கள். சார் இங்கே பாருங்க அப்படியே. உயிரோடு போராடி கொண்டிருந்த மாபெரும் தலைவன் மாவீரன் பகத்சிங் பிறந்த இந்த நன்னாளில் உங்களையெல்லாம் சந்திப்பது அவர்கள் மரியாதைக்குரிய என்னுடைய நெடுநாட்டோடு நீண்ட தொடர்பு கொண்டவர். நான் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய சிஇடி தொழிற்சங்கத்தில் இருக்கிறார். ஆனால் இவர் இந்திய இருக்க அந்த அமைப்பில் இருக்கின்றார். ஏன் இதை குறிப்பிடலாம்? இவருக்கு பிடித்தமான தலைவரை இவர் ஏற்றுக்கொண்டார், அவருக்கு பிடித்தமான தலைவரை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சிலில் இந்த முதல் அமைப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த மாநாட்டை காலையில் தொடங்கி இறுதி வரை பல்வேறு அரசியல் கருத்துக்களோடு தொழிற்சங்க பணிகளை எவ்வாறு நடத்திட வேண்டும் என்பதை உணர்ந்து நமக்கு வழிகாட்டி அமர்ந்திருக்கின்ற நமதுடைய அரசியல் ஸ்தாபனத்தின் மாநிலத்தின் செயலர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பிக்கினிய தோழர் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த மாநாடை நடத்தி தருகின்ற இந்திய ஐக்கிய தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய கவுன்சிலினுடைய இந்த வரவேற்பு குழுவினுடைய தலைவர் அனைவருக்கும் முதற்கனின் பணிவான வணக்கத்தை நான் உரித்தாக்கி சொல்கின்றேன். மாநாடுகளில் தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றுவது ஒரு வழக்கம். அதிலும் நம்முடைய இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சிலில் இன்றைக்கு நாம் இந்த தீர்மானங்களை நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். ஒரு 7 வகையான தீர்மானங்கள் இன்றைக்கு நம்முடைய தலைமை வழிகாட்டி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் மின்சார வாரியத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்கின்ற ஒப்பந்த தொழிலாளர்களை தமிழக அரசே நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு முழுவதும் சாலையோர வியாபாரிகள் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அதற்கு எதிராக அதிகாரிகளுடைய அடாவடித்தனத்தை எதிர்த்து நாம் எதிர்காலத்தில் போராடுவது என்று இந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சாலையோர வியாபாரிகளுக்கு அரசாங்கம் விதித்த கட்டணத்தை விட கூடுதலாக அடாவடித்தனமாக வசூல் செய்யும் கயவர்கள் மீது ஈவு இரக்கமில்லாமல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தீர்மானம் சொல்லப்படுகிறது. பேரூராட்சி, உள்ளாட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் தள்ளுவண்டி இல்லாத சாலையோர ஏழை வியாபாரிகளுக்கு அரசின் சார்பிலே தள்ளுவண்டி வழங்கிட வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானத்தை முன்வைக்கிறது. தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை கல்வியின் செலவை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டுமான நலவாரியத்தில் இருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வரி பணம் இன்றைய அளவு இருக்கிறது. இது நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வகையான தொழிலாளருடைய குழந்தைகளுக்கு உயர்கல்வி கிடைப்பதற்கு கல்லூரிகள் கூடாரங்கள் கட்டி பயன்பெறும் வகையில் இலவசமாக கல்வி கிடைக்க வேண்டும். தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்லூரியில் இடஒதுக்கீடு அதிகம், அதிலும் உள்ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானத்தை முன்வைக்கிறது. முழுவதும் உள்ள கிராமம் மற்றும் நகர்ப்புற, மாநகரம் உள்ளிட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி துறையில் பணியாற்றி வருகின்ற ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை
உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு முன்வைக்கிறது. கிராம ஊராட்சி OHT ஆபரேட்டர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு முன்வைக்கிறது. கிராம ஊராட்சியில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு பணி வரமுறைப்படுத்த வேண்டும். நேர கட்டுப்பாடு இல்லாமல் வேலை செய்வது, வேலை வாங்குவது என்ற நிலை மாற வேண்டும். நேர கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட வேண்டும். அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் 55 வயதில் பென்ஷன் உறுதி செய்ய வேண்டும், பென்ஷன் வழங்க வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் 100 நாள் வேலையை 200 நாளாக மாற்றி வேலை உயர்த்தி வழங்க வேண்டும். நாளொன்றுக்கு 600 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானத்தை முன்வைக்கிறது. உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும். மிக முக்கியமான அணைகளாக விளங்கக்கூடிய திருமூர்த்தி அணை, அமராவதி அணையை சுற்றுலா ஸ்தலமாக அறிவிக்க வேண்டும். உடுமலைப்பேட்டையில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் புதிய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை புதிய தொழில்நுட்பத்துடன் எல்லாரும் பயன்படுத்துகின்ற வகையில் தலைமை மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று இந்த தீர்மானம் முன்வைக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலை 1070 ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இதில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் 8 லட்சம் மக்கள் வேலை செய்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கந்தக பூமி என்பதால் விவசாயம் செய்ய முடியாத சூழல். பட்டாசு தொழில் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி இறக்குமதி மூலமாகவும் அந்நிய செலவாணி மூலமாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு வரிப்பணமாக செல்கிறது. இந்த தொழில் இந்த மாவட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரம். இத்தொழிலை நம்பித்தான் 13 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பட்டாசு தொழில் மற்றும் தீப்பெட்டி, அச்சு, அதிலே உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய பிரிண்டிங், லேமினேஷன், ஸ்கோரிங், கட்டிங், டின்மவுண்ட், இது போல நிப்பு தொழிற்சாலை உள்ளிட்டவை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று சொல்லுவார்கள். பட்டாசு விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கு எல்லா பகுதிகளிலும் பட்டாசு ஏற்றுமதி நடைபெறுகிறது. தீபாவளி என்றால் சிவகாசி நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட தொழிலை ஒன்றிய மோடி அரசு மூடு விழா நடத்த துடிக்கிறது. அத்தொழிலை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கையிலே கொடுத்து தொழிலை அழிக்க நினைக்கிறது. எனவே 8 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் ஒன்றிணைந்து மக்களை, தொழிலாளர்களை திரட்டி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று இந்த மாநாடு தீர்மானத்தை முன்வைக்கிறது. இரண்டாக பிரித்து விருதாச்சலம் தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும். நெய்வேலி NLC பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். விருதாச்சலத்தில் மூடி கிடக்கும் பொதுத்துறை நிறுவனமான சூர்யா காந்தி மணிலா எண்ணெய் புளியும் ஆலையை திறக்க உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று இந்த தீர்மானம் முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான பென்ஷன், நிலுவைத் தொகைகள், ஆணைகள் கொடுக்கக்கூடிய அதற்கான தொகைகள், பணி நிரந்தரம், பணி உயர்வு, இது உள்ளிட்டவைகளுக்காக போனஸ் உள்பட பலகட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள். அந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுப்பக்க நம்முடைய இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் முன்னோடியாக நின்று அவர்களையும் திரட்டி போராடுவோம் என்று இந்த தீர்மானம் இங்கே முன்வைக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் சிறு குறு நிறைந்த பகுதியாகும், இசைத்தறி நிறைந்த பகுதியாகும். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தொழிலாளர்கள் வருமானம் இன்றி கந்துவட்டி மகளிர் குழு தொழில் செய்யும் இடத்தில் அட்வான்ஸ் பெற்று அதை கட்ட முடியாமல் திணறிக் கொண்டு தன் குடும்பத்தை வாழ்வாதாரம் கருதி தொழிலாளர்கள் தன் உடல் உறுப்புகளை இழக்கிறார்கள். கிட்னியை விட்டுத்தான் குடும்ப நலனுக்கு பிள்ளைகள் படிப்பு, திருமணம், சீர் என்ற பல தேவைகளை
இடைத்தரகர்களால் நம்பி தன் உடல் உறுப்பை அவர்கள் விற்கிறார்கள். ஒரு கிட்டினிக்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று கூறி உறுப்பை எடுத்துதான் 10 லட்சமும் தராமல் 5 லட்சம் தான் தருகிறார்கள். அதிலே குளறுபடி, அதிலே தொழிலாளி பாதிப்படைகிறார்கள். இந்த நிலை வர யார் காரணம்? இந்த கிட்டினி திருட்டு ஆளும் கட்சியான அதற்கு சொந்தமான எம்எல்ஏ மருத்துவமனை தனலட்சுமி சீனிவாசன் தொடர்பு உண்டு என்பதை நாம் சொல்லலாம். ஆளுகின்ற இந்த விடியல் அரசு இது போன்ற மனித உடல் உறுப்புகளை விற்பதை, அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதை, அதன் மூலமாக குடும்பத்தை பாதுகாப்பதை நாம் அண்மையாக இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் இந்த மாநாட்டிலே கண்டிக்கிறது. இது தீர்மானமாக உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறது. ஆண்டுகளாக மூடி கிடக்கும் சர்க்கரை ஆலை, தலை சர்க்கரை ஆலையை உடனடியே திறக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இது முன்வைக்கிறது. வேலைவாய்ப்பு திட்டப்படி சரியான கூலி கிடைத்திட வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய நலவாரியத்தில் மகன் மகள் திருமண உதவித்தொகை ரூபாய் 10,000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும். இதுல என்ன இன்னொரு விஷயம், இந்த அமைப்பு சாரா தொழிலாளத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து தொழிலாளருடைய குழந்தைகளுடைய கல்விக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கப்பட வேண்டும். கட்டுமான தொழிலுக்கு வாரியத்திற்கு ஒரு நிதியும், உடமைப்புக்கு ஒரு நிதியம் என்று பாரபட்சம் காட்டாமல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவருடைய குழந்தை கல்விக்கு ஒருசார் நிதியை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாடு முன்வைக்கிறது. அரசியல் சாசன உரிமைகளை பாதுகாத்திட வேண்டும். அனைத்து தொழில் தகராறு குறைந்தபட்ச சட்டங்களை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். தொழிற்சங்க பிரதிநிதிகள் அனைவரும் தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்ய முன்வர வேண்டும். மத்திய மாநில அரசுகள் நிறைய நல திட்டங்கள் உதவிகளை செய்ய காத்திருக்கிறது. நாம் தொழிலாளர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உட்பட நம்முடைய இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் முதல் மாநாட்டு அமைப்பு குழுவினுடைய தீர்மானங்களாக ஒரு 11 தீர்மானங்கள் இங்கே முன்வைக்கப்படுகிறது. உறவுகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக ஒரு சில தீர்மானங்களை இங்கு முன்வைக்கின்றோம். நாமக்கல் மாவட்டங்களில் முக்கிய மக்கள் பகுதியாக சாய கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றுவதால் பெரும் பாதிப்புக்கு மக்கள் ஆளாகிறார்கள். இதை கட்டுப்படுத்தும் விதமாக பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். அனைத்து கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வீடற்றவர்களுக்கு கட்டுமான வீட்டுமனை வீடு அமைக்கும் வீடு அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் அடிப்படை மாத சம்பளம் ரூ. 24,000 நிர்ணயம் செய்ய வேண்டும். அனைத்து கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதடைந்த மூத்த குடிமக்களுக்கு மாதம் ரூ. 5,000 ஓய்வூதியம் கிடைக்கிற வழிவகை செய்ய வேண்டும். அனைத்து ஊரக பகுதிகளில் நடைபெறும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டப்படி சரியான கூலி கிடைத்திட வேண்டும். மேலும் தோழர்கள் முன்மொழிந்தது போல 200 நாளாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கு வழிமொழிகிறோம். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மகன் மகள் திருமண உதவித்தொகை ரூ. 10,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். ஓய்வூதியம் பெற்று வரும் தொழிலாளி இறந்துவிட்டால் ஈமச்சடங்கு நிதியாக ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். அனைத்து சிறுபான்மை மக்களின் அரசியல் சாசன உரிமைகள் பாதுகாத்திட வேண்டும். அனைத்து தொழில் தகராறுகள் குறைந்தபட்சம் 6 மாதத்திற்குள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அனைவரும் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்ய முன்வர வேண்டும். மத்திய மாநில அரசுகள் நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்திட காத்திருக்கிறது. நம் தொழிலாளர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழிற்சங்க பிரதிநிதிகள்
நலவாரியத்தில் பதிவுகளை அறிவுப்படுத்த வேண்டும் என்று 11 தீர்மானங்களை நாமக்கல் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக தீர்மானமாக முன்வைக்கப்படுகின்றோம். பேச வாய்ப்பளித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். பணம் கொடுத்தா அந்த இது பண்றாங்க. அதெல்லாம் தமிழகம் முழுவதும் இலவசமா வந்து எழுதி போறோம்னா அது இலவசமா பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் வரும். அதே மாதிரி மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் இந்த மேம்பாலம் அப்படியே கிடப்பில் கிடக்கு. அதனால போக்குவரத்து பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை வந்து மாநகர மூலியமா தீர்மானம் நிறைவேற்ற பாதிக்கலாம். அப்புறம் சொல்லல இந்த தொழிற்சங்கத்தினுடைய சந்தா கட்டணம் இந்த மாதம் இறுதிக்குள் உறுப்பினர் சந்தா வழங்கப்படவில்லை என்றால் அங்கீகாரம் கிடையாது என்ற அறிவிப்பின் அடிப்படையில் முதற்கட்டமாக ஒரு 56 உறுப்பினர்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தின் சார்பில் நமது மாநிலத்தின் செயலர் அன்பிக்கினிய தலைவர் பாஸ்கர் அவர்களிடம் இது வழங்கப்படுகிறது. ரெடி சார், ரெடி ரூபாய் 10,000 ரூபாயை, அதாவது இது கொடுக்கிறது கட்சிக்கு உறுப்பினர் கட்டணம் 2025 2001 ரூபாய் வந்து மாநில செயலாளரிடம் வழங்குவார். தோழர் இங்கே பாருங்க. ரெடி சார், ரெடி கொஞ்சம் உள்ள போய் ரெடி சார். சார் இங்கே பாருங்க கொஞ்சம். சார் ரெடி ரெடி ரெடி. தயாளன் மற்றும் அனைத்து தோழர்களும் தோழர் இங்கே பாருங்க. தோழர் அப்படி இங்கே பாருங்க. சார் அப்படியே இங்கே பாருங்க சார். இந்திய ஐக்கிய தொழிற்சங்க மையத்தின் மாநில மாநாட்டு நிதியும் உறுப்பினர் கட்டணமும் சென்னை மாவட்ட செயலாளர் சிவகுமார், செயலாளர் தயா உறுப்பினர் கடிதமும் கட்டணமும் சார் இங்கே பாருங்க சார் 4,200 ரூபாயும் வழங்கினார்கள். அவர்களுக்கு மாநில குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். மொத்தம் 8,000 ரூபாய் தென்காசி மாவட்டத்தின் சார்பாக சம்சுதீன் அவர்கள், தோழர் முத்துசாமி அவர்கள் எங்களுடைய உறுப்பினர் சந்தாவும் பணத்தையும் மாநிலத்தில் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. இந்த கட்சிக்கு வந்து கொடுக்கணும். எல்லாம் கடிப்படி இருக்கிற மாவட்ட பேரவை மாசம் போடணும் கொடுத்துருவோம். நாங்கள் வெளியேறுகிறோம். இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சிலுடைய தமிழ்நாடு மாநிலத்தினுடைய முதல் அமைப்பு கூட்டம், அதனுடைய முதல் தலைவராக தோழர் சோழகுமார், புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த தோழர் சோழகுமார் துணைத் தலைவராக போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த தோழர் மணிவாணன், ஈரோடு மாவட்டம் தோழர் என் ஜீவா கணேஷ், தோழர் ஜோதிமணி, விருதுநகர் மாவட்டம் துணைச் செயலாளர்கள் தோழர் ஏ சம்சுதீன், தென்காசி மாவட்டம் தோழர் கே ராமராவ், தோழர் ஏ அப்பாஸ், தோழர் ஆர் வெள்ளைப்பாண்டியன், தோழர் குமார், தோழர் செல்வகுமார், அது பதிவு விட்டு சங்கம் பதிவு விட்டு அவங்க 10 ஆண்டுகளுக்கு கட்சியினுடைய மாநில தலைமை, தொழிற்சங்கத்தினுடைய மூத்த தோழர்கள் அவருடைய ஆலோசனைகள் வழிகாட்டுதல் அடிப்படையில் நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட்டது. நிர்வாகிகளை நம்முடைய மாநில செயலர் அறிவித்துவிட்டார். ஆக 15 பேர் கொண்ட மாநில செயற்குழு அறிவிக்கப்பட்டது.
அது இல்லாமல் மாவட்டங்களில் தலைவர் பொறுப்பிலும் செயலாளர் பொறுப்பிலும் இருக்கக்கூடிய தோழர்கள், இந்த நிர்வாகிகள் தேர்வில் விடுபட்டு போனவர்களை எல்லாம் நாம் மாநில குழுவில் இணைத்திருக்கிறோம். பெண் தோழர்களை இணைத்திருக்கிறோம். சில மாவட்டங்களில் அவர் கட்சியினுடைய நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடிய சில தோழர்கள் என்னை வேண்டாம், நீங்கள் வேற தோழரை பொருத்தமான தோழரை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் சில தோழர்களை நாம் மாநில குழுவில் இணைத்திருக்கிறோம். ஆக 31 பேர் கொண்ட மொத்த மாநில குழு. தோழர் என் சரவணன் போக்குவரத்து. மாநில குழு உறுப்பினர்கள் மாநில செயலாளர், உங்கள் தொழிற்சங்கத்துடைய மாநில செயலாளர் அமைப்புதான் நியாயமாக முறையாக இருக்கும். அதன் அடிப்படையில் மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தோழர் பெட்டாச்சி ஆசாத் அவர்கள் மாநில குழு உறுப்பினர்களை அறிவிப்பார். தாமோதரன் நாமக்கல், அவர் வரல நினைக்கிறேன் தலைவராக. சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் தனலட்சுமி நாமக்கல், தோழர் தெய்வானை புதுக்கோட்டை, தோழர் வளர்மதி திருப்பூர். இது மாநாடு முடிஞ்சதோ நிர்வாகி தேர்வு செஞ்சாங்க. இதுல ஏதாவது மாற்றம் செய்யணுமா? தலைவர், செயலாளர், பொருளாளர், மாநில குழு, நிர்வாக குழு, செயற்குழு எல்லாம் போட்டிருக்கோம். கையை கட்டவே இல்லை. கை சொல்லிட்டீங்களா? நம்முடைய இந்திய ஐக்கிய தொழிற்சங்கத்தின் தலைவர் நிர்வாகிகளே, நம்முடைய தலைவர்